மகா உன்னதங்களில் வீற்றிருந்து மனுமக்களை கண்ணோக்கி பார்க்கிற எங்கள் அன்புள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நாளின் விடியலை எங்களுக்கு கிருபையாக பெற்றுக்கொள்ளும்படி எங்களுக்கு தயவு காட்டின கிருபைக்காய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுடைய நல்ல மாமிசத்தின் இளைப்பாறுதலை என் தேவன் கட்டளையிட்டீர். மீண்டும் ஒரு புதிய நாளை எங்கள் கண்கள் காண்பதற்கு எங்களை விழிக்கச் செய்தீர். நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய கிருபை தங்கி இந்த நாளின் வாழ்வு உம்முடைய சமாதானத்துக்கு ஏற்ற வாழ்க்கையாக இருக்க எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்க வந்திருக்கிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தின் இந்த வியாழக்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இந்த நாளிலும் யோபு என்கின்ற ஒரு மனிதனை குறித்து நாம் தியானிக்கப் போகிறோம். இந்த லோகத்தில் வேதாகமத்தில் எத்தனையோ ஆண்கள் சித்தரிக்கப்பட்டும் பெண்கள் சித்தரிக்கப்பட்டும் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதில் ஒரு மனிதனை ஆண்டவர் அறிமுகப்படுத்தும் போது அவர் எப்படி அறிமுகப்படுத்துகிறார் என்றால், அவர் சொல்லுகிறார், ஊத் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். அவன் இருந்த ஊரின் பெயர் ஊத்ஸ் என்கின்ற ஒரு பட்டணம். அவனுக்கு இருந்த உடைமைகள், சொத்துக்கள் என்னவென்றால் 7 குமாரர், 3 குமாரத்திகள், 7000 ஆடுகள், 3000 ஒட்டகங்கள், 500 ஏறு மாடுகள், 500 கழுதைகள். இப்படிப்பட்ட மிருக ஜீவன்கள் இருந்தது. ஒரு பெரிய நல்ல தனவந்தன். அவன் எல்லோருக்கும் உதவக்கூடிய ஒரு மனிதன். ஆனால் சத்ரு அவனை ஆண்டவருடைய அனுமதி பெற்று சோதித்தபடியால் அவன் கொடிய ஒரு சரீரத்து நோய்க்குள் அகப்படுகிறான். அவன் சரீர ரோகம் ஒரு பானையின் சிரட்டை கொண்டு சரீரம் முழுவதும் சொரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு அவன் பாதிக்கப்பட்டான். பிள்ளைகள் மரித்து விட்டார்கள். தனக்கு இருந்த விலங்கு ஜீவன்களும் மரித்து போய்விட்டது. மனைவியும் தன்னை விட்டு போய்விட்டாள். மனைவி சொல்லுகிறாள், நீ இன்னும் உன் உத்தமத்தில் நடக்கிறாயோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடு என்று சொல்லுகிறாள். யோபு மறுமொழி கொடுக்கிறான், தேவனிடத்தில் நன்மையை பெற்ற நாம் தீமையை பெறாமல் இருக்கலாமா என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்மில் எத்தனை பேர் நமக்கு வரக்கூடிய சரீர பலவீனங்கள், ஒருவேளை நம்முடைய உடைமைகள் இழக்கப்படும் போது நாம் எத்தனை பேர் இப்படி சொல்லுவோம், தேவனுடைய கரத்தில் நன்மையை பெற்ற நாம் தீமையை பெறாமல் இருக்கலாமா? யோபு இழந்த இந்த எல்லாவற்றையும் இழந்து மனைவியும் போய்விட்டால் என்று அறிந்த அவனுடைய நண்பர்கள் 3 பேர் வந்து அவனுக்கு ஆறுதல் சொல்வதற்கு வருகிறார்கள். ஆனால் அவர்கள் பேசி சொன்ன அந்த ஆறுதல் அவனுக்கு மனரம்மியத்தை கொடுக்கவில்லை. கடைசியில் அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், அது எல்லோருக்கும் ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய
ஒரு வார்த்தைகளாக அவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், யோபு பின்னும் தன் பிரசங்க வாக்கியத்தை தொடர்ந்து சொன்னது, என் சுவாசம் என்னிலும் தேவன் தந்த ஆவியின் நாசியிலும் இருக்கும் மட்டும் நான் எதுவரை மூச்சு விட்டு கொண்டிருப்பேனோ அதுவரைக்கும் என் உதடுகள் தீமை சொல்வதும் இல்லை, என் நாவு கபடம் பேசுவதும் இல்லை. நான் எதுவரை என்னுடைய சுவாசத்தை நான் வைத்து கொண்டிருக்கிறேனோ அதுவரை என் உதடுகள் தீமை பேசாது, என் நாவு கபடம் பேச மாட்டாது என்று சொல்லுகிறார். என் நிச்சயத்தை தள்ளிவிடுகிற தேவனும் என் ஆத்துமாவை கசப்பாக்குகிற சர்வ வல்லவருமானவருக்கு ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், நீங்கள் பேசுகிறது நீதி என்று நான் ஒத்துக்கொள்வது எனக்கு தூரமாய் இருப்பதாக. நண்பர்கள் பேசின அந்த சொல்லை கேட்டு அவர் சொல்லுகிறார், நீங்கள் பேசுவது நான் வைத்திருக்கிற நம்பிக்கைக்கு சாதகமாக இல்லை. நீங்கள் பேசுகிற வார்த்தை ஏதோ நான் துக்கப்பட்டு நான் மிகவும் வருத்தத்தோடு இருக்கிறேன் என்பதற்காக நீங்கள் தேவனுக்கு விரோதமாக பேசுகிறீர்கள். என் ஆவி பிரிய மட்டும் என் உத்தமத்தில் என்னை விட்டு நான் விலகேன் என்று சொல்லுகிறார். என்ன அருமையான வாக்கு! நீங்கள் எனக்கு நண்பர்களாக இருந்தாலும் நான் வைத்திருக்கிற விசுவாசத்திற்கு விரோதமாக நீங்கள் பேசுகிற பேச்சு எனக்கு துக்கத்தை கொடுக்கிறது. எனவே நான் வைத்திருக்கிற இந்த நம்பிக்கை என் ஆவி பிரிய மட்டும் நான் இந்த உத்தமத்திலே நடப்பேன், அது என்னை விட்டு போகாது என்று சொல்லுகிறார். இரண்டாவது ஒரு பேச்சு, ஒரு தைரியமான வார்த்தை. அன்பு பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நம்மில் எத்தனை பேர் நாம் சொல்ல முடியும்? ஆயத்தமாய் இருக்கிறோமா? அடுத்து அவர் சொல்லுகிறார், என் நீதியை கெட்டியாய் பிடித்திருக்கிறேன், அதை நான் விட்டுவிடேன். அவர் சொல்லுகிறார், அதை நான் விட்டுவிடேன். நான் உயிரோடு இருக்கும் அளவும் என் இருதயம் என்னை நிந்திக்காது. நான் என் நீதியை விட்டுவிட மாட்டேன். நான் தேவன் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை ஒரு நாளும் நிகழவிட மாட்டேன். அப்படி இருந்தால் என் இருதயம் என்னை ஒரு நாளும் நிந்திக்காது என்று சொல்லுகிறார். அன்பு, என் பகைஞன் எனக்கு ஆகாதவனைப் போலானாலும் எனக்கு விரோதமாய் எழும்புகிறவன் அக்கிரமக்காரர்களைப் போல இருப்பானாக. அன்பு பிள்ளைகளே, ஒருவேளை எனக்கு விரோதமாக பேசுகிறவர்கள் கூட இதை குறித்து பேசினாலும் அவர்கள் எனக்கு விரோதமாய் காணப்படுவார்கள். என்ன ஒரு அருமையான பிரசன்னத்தை அங்கு யோபு சொல்லுகிறார். இன்றைக்கு நாம் யாருக்காவது ஆறுதல் சொல்ல போகிறோம் என்றால், அல்லது ஆறுதல் பட்டவர்களுக்கு, ஆறுதல் வேண்டுபவர்களுக்கு, துன்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு, துயரப்படுகிற பிள்ளைகளுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும் என்று நாம் நினைத்தால் என்ன ஆறுதல் செய்வோம்? சொல்லுவோம், ஏதோ நடந்தது நடந்து விட்டது, அதை குறித்து கவலைப்படாதே என்று தான் சொல்லுவோம். ஆனால் சிலர் சொல்லுவதை நாம் கேட்டிருக்கோம். என்ன பாவம் செய்தானோ, என்ன தவறு செய்தானோ, அவன் இப்படிப்பட்ட சாபத்திற்கு உள்ளாகி இருக்கிறான் என்றும் சொல்லக்கூடிய மனுமக்கள் நம்ம மத்தியிலே உண்டு. அன்பு பிள்ளைகளை, இந்த சம்பவத்தில் யோபுவுக்கு ஆலோசனை சொன்ன அந்த 3 நண்பர்களும் சொன்ன ஆலோசனை யோபுவுக்கு திருப்தியாக இருக்கவில்லை, ஒரு சமாதானமாக இருக்கவில்லை. நீங்கள் பேசுகிறது எனக்கு சமாதானம் கொடுக்கவில்லை, ஆகவே உங்கள் பேச்சை உங்களோடு வைத்துக் கொள்ளுங்கள், எனக்கு சொல்ல வேண்டாம். அப்படி நீங்கள் சொன்னாலும் நான் என்ன நீதியை என் உள்ளத்தில் நான் நிலைத்து வைத்திருக்கிறேனோ அந்த நீதியை விட்டு நான் மரணம் அடையும் வரை ஒரு நாளும் விட்டு விலக மாட்டேன் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பான உடன் விசுவாச பிள்ளைகளே, விசுவாசத்திலும் சரி,
தேவன் மீது தான் வைத்திருக்கிற அன்பிலும் சரி, அவர் எந்த நிலையில் இருந்தாலும் தன்னுடைய விசுவாசத்தை விட்டு அவர் ஆண்டவரை விட்டு வழி விலகி செல்ல மாட்டேன் என்று உறுதிபட சொல்லுகிறார். இதை நாம் எத்தனை முறை படித்திருப்போம் இந்த யோபு புஸ்தகத்தை. இந்த 27வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகளை என்றைக்காவது நாம் சிந்தித்து பார்த்து இருக்கிறோமா? இது நமக்கு என்ன தைரியத்தை உண்டு பண்ணுகிறது? தேவன் மீது வைத்திருக்கிற அந்த விசுவாசம் எவ்வளவு மகத்துவம் உள்ளது என்பதை அது நமக்கு போதிக்கும் இல்லையா? இதை படித்த நாம் இன்னும் தேவன் மீது வைத்திருக்கிற அந்த விசுவாச தாக்கத்தை நாம் எப்படி தேவனுக்கு பிரதிபலித்து காண்பிக்கிறோம், மற்ற மக்களுக்கு பிரதிபலித்து காண்பிக்கிறோம். எனவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், யோபுவை குறித்து, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருக்கிறான். இந்த 3 வார்த்தைகள் போதும் ஒரு மனிதனுடைய சாட்சிக்கு. அன்பு பிள்ளைகளே, எனவேதான் யோபுவினுடைய அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இரட்டத்தனையாக ஆசீர்வதித்து கொடுக்கிறார். மீண்டும் 10 பிள்ளைகள் பிறந்தார்கள். ஆடுகள் 7000க்கு பதிலாக 14,000, ஒட்டகங்கள் 3000க்கு பதிலாக 6,000, ஆடுகள் 500க்கு பதிலாக 500, கழுதைகள் 500க்கு பதிலாக 1000, ஏர் மாடுகள் 500க்கு பதிலாக 1000 கொடுக்கப்பட்டது. போன மனைவி திரும்பி வந்து யோபுவோடு கூட இருந்தாள். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, இதில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பெரிய காரியம் என்னவென்றால், யோபுவை போல நாம் தேவன் மீது வைத்திருக்கிற விசுவாசம், என்னதான் சத்துரு நம்மை மாற்ற வேண்டும் என்று நினைத்தாலும் நாம் மாறக்கூடாது. பேதுரு சொற்ப நேரத்தில் மரணத்திற்கு பயந்து அவன் தன்னை மாற்றிக்கொண்டான். யூதாஸ் காரியத்து உலகத்தின் சம்பத்தின் மீது ஆசை வைத்து, பொருளாசை வைத்து அவன் ஆண்டவரை காட்டி கொடுத்து விட்டான். ஆண்டவரோடு இருந்தவர்கள், இன்றைக்கு நாமும் ஆண்டவரோடு கூட இருக்கிறோம். ஆனால் அந்த பலத்தை நாம் எப்படி சாட்சியாக வாழ்ந்து காண்பிக்கிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம். ஏதாவது நமக்கு ஒரு நஷ்டத்தை யாராவது விளைவித்தால் அதற்கு எதிரடையாக செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு உந்துதல் தான் நமக்கு வருகிறது. உலகத்தில் நாம் பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, கிறிஸ்தவர்கள் காவல் நிலையத்திற்கு செல்லக்கூடாது. நாம் குற்றவாளிகளாக செல்லக்கூடாது. நம்மீது யாராவது குற்றம் சுமத்தினால் அந்த குற்றத்தை நாம் தேவன் நிமித்தம், உலகம் விரும்புகிற குற்றமாக தேவன் நிமித்தம் செய்ததாக நாம் செல்ல வேண்டுமே தவிர, நாம் மற்றவர்களுக்கு பொறாமை நிமித்தமோ விரோதத்தின் நிமித்தமோ அவர்களுக்கு விரோதமாக செயல்பட்டு குற்றவாளிகளாக செல்லக்கூடாது. இதை நாம் இந்த 27வது அதிகாரத்தின் குணச்சித்திரத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று. கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த ஆலோசனைகளை நீங்கள் ஏற்று யோபுவை போல ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து காண்பிக்க நாம் தேவ சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, கேட்ட இந்த வார்த்தைகள், இந்த சத்திய எழுத்துக்களின் தொகுப்பு யோபுவை போல நாங்களும் வாழ்ந்து காண்பிக்க எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை யோபுவை போல வழிநடத்தி தாரும். யோபுவுக்கு உண்டான சங்கடங்கள் அவனுடைய வாழ்க்கையில் அவன் சந்திக்கப்பட்டாலும் அவன் தன் வாயினால் பாவமும் செய்யவில்லை, தேவனை தூசிக்கவும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அதை போல ஆண்டவரே, இந்த நாட்களிலும்
எங்களுக்கு ஒருவேளை அப்படிப்பட்ட நிலைகள் உண்டானால் நாங்கள் யோபுவுக்கு இருந்த அதே குணத்தை நாங்கள் பெற்று உம்முடைய சமூகத்தில் சாட்சியாக வாழ எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை ஏற்ற பாண்டமாக வணையும். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த ஆசீர்வாதத்தை தாரும். இந்த பகலின் வெளிச்சம் இந்த சத்தியத்தை கேட்ட எங்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சத்தின் நாளாக இருக்க கிருபை செய்யும். எந்த நிலையிலும் இந்த பகல் எங்களுக்கு இருளாக மாறாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளை, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்ட நம் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு பெரிய வெளிச்சம் நம்முடைய இருதயத்தில் உதித்து கொண்டு இருப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த வெளிச்சம் நமக்குள்ளாக வெளிப்பட்டு அநேகருடைய இருள் போக்க அந்த வெளிச்சம் காரணராக இருக்க வேண்டும் என்று தேவ சமூகத்தில் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். ஆமென்.